ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கிச்சன் கேபினெட்லேருந்து சுஜி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பால் சர்பத் செய்ய போகிறோம். நான் திருவாரூரில் ஒரு கடையில் சாப்பிட்டேன். எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை நம்மளே ரீக்ரியேட் பண்ணுவோன்னு பண்ணேன். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன். நீங்கள் பாதாம் பிசின் வேணாலும் சேர்த்துங்க. பாதாம் பிசின் வந்து ஓவர் நைட் ஊற வைக்கணும். எனக்கு டைம் இல்லை, அதனால் வந்து சப்ஜா சீட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நன்னாரி சிரப் வந்து ஒரு கரண்டி சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஒரு 4 பேர் கணக்குக்கு ஒரு கரண்டி ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன். கேட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து அந்த கடையில் சாப்பிட்டப்போ அவங்க ஆரஞ்சு ஃப்ளேவர் நன்னாரி போட்டாங்க. நான் வந்து நார்மல் நன்னாரி நம்ம வீட்டில் இருக்கிறது மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப் வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேன். அளவு தான். நல்லா வந்து காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் வந்து ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? திக்கான பால். நான் அது தண்ணிலாம் சேர்க்கல. ரொம்ப திக்கான பால். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அது நல்லா நம்ம ரொம்ப ஐஸ் ஆகிட்டு ரொம்ப 1 மணி நேரத்தில் வச்சதில் அதில் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சுகர் வந்து நல்லா கரையட்டும். உண்மையாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு செஞ்சேன். செம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்டில் சாப்பிட்டா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வெயில் காலத்தில் இது ரொம்ப வந்து ஹெல்த்தியானதும் உடம்புக்கு நல்லது. நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே செஞ்சிடலாம். நீங்கள் செஞ்சு வச்சு பசங்களுக்கு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை மொதல் பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.